காய்ஸ், நம்ம தலைவரோட 173 இந்த படத்துக்கான ஒரு தாறுமாறான பயங்கரமான அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். இந்த தலைவர் 173க்கான சில அப்டேட்ஸை இப்ப தாறுமாறா பார்க்க போறோம். படத்துக்கான ஷூட்டிங் எப்பதான் ஆரம்பிக்க போகுது, இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க, இதை பத்தி தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோல சூப்பரா பார்க்க போறோம். சோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த 173 ப்ராஜெக்ட் சிபி சக்கரவர்த்திட்ட இருந்து அஸ்வந்த் மாரிமுத்து கிட்ட இப்ப போயிருக்கு. சிபி சக்கரவர்த்தி எடுக்க இருந்த கதை எப்படிப்பட்ட ஒரு கதை அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லரை பேஸ் பண்ணி அந்த ஒரு கதைக்களம் இருந்திருக்கு. இப்ப சிபி சக்கரவர்த்தி படத்துல இருந்து வெளியே போயிட்டாரு, அஸ்வந்த் மாரிமுத்து உள்ள வந்துட்டாரு. சோ நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து படத்தை எந்த மாதிரி கதைக்களத்துல எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா இப்ப லேட்டஸ்டா தீயா இந்த ஒரு விஷயம் தான் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நம்ம தலைவர் இந்த 173ல ஒரு டாக்டரா வரப்போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, ஒரு பயங்கரமான டாக்டரா நம்ம தலைவர் இந்த படத்துல வரதா சொல்றாங்க. இதுக்கான லுக் டெஸ்ட் ரீசெண்டா நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்டெடாஸ்கோப்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இந்த லுக் இருக்கு. இந்த படத்துக்கான கதைக்களம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தா டிராகன் படத்துல ஃபேக் சர்டிபிகேட்டை காமிச்சு எப்படிலாம் வேலை வாங்குறாங்க அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. சோ அதே மாதிரி இந்த 173ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சில விஷயத்த பேச போறதா சொல்றாங்க. சோ இதை தட்டி கேட்கிற டாக்டரா நம்ம தலைவர் வர போறாராம். அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கருத்தூசி போட மாட்டாங்க, நல்லா அடிச்சு நொறுக்கிற பக்கா கமர்ஷியல் படமா தான் எடுக்க போறாங்க. படத்துக்கான கதை களத்தையும் தாண்டி இந்த படத்துல யார் யார் நடிக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது டிராகன் படத்துல வந்த கயாடு லோகர் அவங்களும் இந்த 173ல ஒரு முக்கியமான ரோல்ல வரப்போறதா சொல்றாங்க. இவங்களையும் தாண்டி மிஷ்கின் இருக்கார்ல, அவருமே படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றதா சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் டிராகன்ல ஒரு முக்கியமான ரோல் தான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றதா சொல்றாங்க. படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரையும் இந்த மாசம் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜூன் எண்ட்ல ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கண்டிப்பா ஷூட்டிங் ஆரம்பிச்சாகணும். சோ இதையும் தாண்டி ஒரு சாங் போர்ஷனோட தான் படத்தை ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. சாண்டி மாஸ்டரோட கொரியோகிராஃப்ல பயங்கரமா இந்த சாங் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு இன்ட்ரோ குத்து சாங்கோட படத்தை ஆரம்பிக்க போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்ப கரெக்டா பூந்தமல்லியில படத்துக்கான செட்டை வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காங்க. படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை முடிச்சோனே ஒரு பயங்கரமான கிளிம்ஸை கட் பண்ணி விட போறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தமா இந்த மாசம் எண்டுல படத்துக்கான ஷூட்டிங்கை வேற லெவல்ல ஆரம்பிக்க போறாங்க. காத்திருந்து பார்க்கலாம். நம்ம தலைவரோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜெயிலர்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.